சிவகரேஸ் ஹிட் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். 28 நவம்பர் இன்றைக்குரிய ஹிந்தி எடிட்டோரியில் முக்கியமான ஆர்டிக்கல். ஃபஸ்ட்டு எக்கனாமி சைடு போயிடலாம். தட் இஸ் செகண்ட் பேஜில் லாஸ்ட் கார்னரில் இருக்குது. அது கார்ப்பரேட் டேக்ஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ். இது உங்களுக்கு GS3ல் வரும் எக்கனாமி. அண்ட் இதில் பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டேக்ஸு அண்ட் ஆல்சோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டாப்பிக்லேயும் இந்த நியூஸை வந்து நீங்கள் பார்க்கணும். இஃப் யூ லுக் வித் த கார்ப்பரேட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 2019 29% இருந்து 22% ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தராக நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் 15% இந்த கன்செஷன் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் இந்த டேக்ஸ் ரிடக்ஷனுடைய இம்பேக்ட் ஆஸ் ஆஃப் நவ், அதாவது ப்ரைவேட் வந்து ப்ராஃபிட் நிறைய கெயின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்காங்க. வேறு கவர்மெண்ட்டுக்கு வந்து 8 லட்சம் கோடி ரெவன்யூ வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி 3லேருந்து 8, தட் மீன்ஸ் இந்த டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணதுனால வந்த லாஸ் அண்ட் ஆல்சோ டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் அல்லது டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ இதனால் வரக்கூடிய அந்த லாஸ் எல்லாம் சேர்த்து 8 லட்சம் கோடி அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன வேஸில் வந்து இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது டேக்ஸ் எவேஷன், டேக்ஸ் அவாய்டன்ஸ்ன்னு ரெண்டு. ஸோ டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது இல்லீகலாக இந்த பிளாக் மணி எல்லாம் பதுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டேக்ஸ் எவேஷன், அதை கணக்கு தப்பாக காமிக்கிறது அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லேயே லீகலாக சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து டேக்ஸ் வந்து எக்ஸம்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டிக்கு நீங்கள் வந்து சேரிட்டி ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுக்குறது, சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணப்படுது. ஸோ ஓவரால் கவர்மெண்ட்டோடைய எக்ஸ்செக்கரில் ஒரு 8 lakh crore வந்து லாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 8 lakh crore இருந்துச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் சைடில் எஜுகேஷன், ஹெல்த், சானிடேஷன் எக்ஸெட்ரா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து பெரிய லெவலில் கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிகளோடைய ஓவரால் கன்செப்ட். ஸோ நம்ம இந்த ஆர்டிகளோடைய பேக் சைட் போயிடலாம். ஸோ கார்ப்பரேட் டேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 2008லேருந்து வரணும். பிகாஸ் 2002லேருந்து 2008 வரைக்கும் இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9% GDP அப்படிங்கிறது தட்ஸ் அ ஹையஸ்ட் க்ரோத் ரேட் இந்தியன் எக்கனாமி அந்த டைமில் வந்து ஃபேஸ் பண்ணது. பட் 2008 வந்து குளோபல் க்ரைசிஸ் வந்து ப்ரிவல் ஆயிடுச்சு. எல்லா எக்கனாமியும் ஃபாலோ ஆச்சு. ஏஷியாவில் உள்ள எல்லா எக்கனாமி, US, யூரோப், எவ்ரி திங், க்ரீக் எக்கனாமி, இட்டாலி எல்லாமே ஃபாலோ ஆனது. வி நோ தட். அதுக்குள்ளே இப்போ நம்ம போகல. ஸோ அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்தியன் எக்கனாமியில் பெரிய லெவலில் அப்போ ஃபேஸ் பண்ணப்படல. இந்தியன் எக்கனாமி ஸ்டெபிலிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் பேசல் நாம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பேசல் நாம் அப்படிங்கிறது பேங்கிங் ரிலேட்டடாக எப்படி ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கான ஓவரால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ பேசல் 3 இந்த டைமில் தான் வந்து உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறதுலாம் அந்த டாபிக் வரும்போது பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரொடக்ஷன். ஸோ தென் இந்த 2008 க்ரைசிஸ்க்கு அப்புறம் இந்தியன் எக்கனாமி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் பார்க்க ஆரம்பிக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பேங்கிங்கில் நடந்த பெரிய ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ், எவர்கிரீனிங் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2008க்கு அப்புறம் கடன் வாங்கினவங்களால் கடன் கொடுக்க முடியாதப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேங்க்கிட்ட போய் தே வென்ட் டு சம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ பேங்க், நான் ஒரு 10 ரூபா பேங்க் நான் தான் ஒரு 10 ரூபா கடன் உங்களுக்கு கொடுக்கேன், உங்களால் திருப்பி கொடுக்க முடியல டியூ டேட்டில். ஸோ நீங்கள் பேங்க்கிட்ட வந்து எனக்கு 20 ரூபா கொடுங்க, நான் 10 ரூபா பே பண்ணிடுறேன், அதுலேருந்து பே பண்ணுறேன் அப்படிங்கிறது கண்டினியூவாக அவங்களுடைய அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து லாஸ் இல்லாமல் காமிக்கிறதுக்காக பேங்க்ஸும் அகைன் அண்ட் அகைன் லோன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க ஃபைனலாக ஒரு டைம் என்ன ஆகுது, 2013 அந்த டைமில் கவர்மெண்ட் ஒரு செப்பரேட் ஹை லெவல் கமிட்டி போடுறாங்க. அதில் தே ஃபவுண்ட் ஆல் த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெரிய லெவலில் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து இருக்குது. நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்னா, அசட் அப்படிங்கிறது என்னுடைய சொத்து, பட் நான் பெர்ஃபார்மிங் அப்படிங்கிறது என்னுடைய சொத்து இன்னொருத்தட்ட இருக்குது, அவர் கொடுத்தா தான் எனக்கு வந்து அதற்கு அதை வச்சு நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட். ஸோ அதிகமாக இருக்கிறதுனால பேங்கிங் செக்டர் வந்து பெரிய லெவலில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. ஸோ பேங்கிங்கில் ப்ராப்ளம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேங்க்னால ஃபண்டு வந்து இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ இந்த டைமில் தான் பேங்கிங்கில் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க. மானிட்டரி பாலிசி கமிட்டி, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், அதாவது 4% ± 2% அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், இது எல்லாமே வந்து இந்த டைமில் தான் வந்து கொண்டு வரப்படுறாங்க. ஈவன் அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கான மெயின் இதாக கொண்டு வந்துடும் இந்த டைமில் தான். ஸோ இதனை தொடர்ந்து, அதாவது 2008க்கு அப்புறம் நடந்த இந்த விஷயத்துடைய அந்த ஸ்பைரல் எஃபெக்ட். எப்போதுமே எக்கனாமியில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதோட இம்பேக்ட் உடனே எக்கனாமியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸ்லோவாக ஒரு 2 to 3 years கேப்பில் அதோடைய இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இப்போ நடந்த இந்த விஷயத்துடைய தாக்கம் 2013-14 பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது இந்தியாவில். ஸோ இதோடைய தாக்கம் ஃபர்தர் 2016-17 எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ அந்த டைம் 2017 வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க NSO. ஸோ இதில் எம்ப்ளாய்மெண்ட் 6.1%, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 6.1%. இந்த 6.1% அப்படிங்கிறது கடந்த 40 வருடத்தில் இதுதான் ஹையஸ்ட் ஆஃப் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அட் தட் டைம். தென் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு போகும்போது கோவிட் வந்துச்சு நமக்கு. ஸோ நீங்கள் இஃப் யூ லுக் ஓவர் த GDP growth ஆஃப் இந்தியா ஃப்ரம் 2016 பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்கும். கோவிட் வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ். அதுக்கப்புறம் எக்கனாமி எல்லாமே உலக நாடுகளில் எல்லா எக்கனாமியும் வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து அவங்களுடைய கண்ட்ரியை வந்து மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ we can discuss only up to கோவிட் டைம் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் டவுன் ஆயிடுச்சு. இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னா கண்ட்ரியுடைய க்ரோத் வந்து நல்லா இருக்கணும், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேட் லாஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். இப்போ தான் இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் வரும். இந்தியாவில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு கார்ப்பரேட் லா அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எஸ்பெஷலி எக்ஸிட் லா வந்து ப்ராப்பராக இல்லை. ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ், ஒரு கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகிறாங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம். ஸோ இதுக்கு நம்ம இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு சொல்லி அது ஒன்று கொண்டு வந்திருப்போம். தென் அந்த கம்பெனி எக்ஸிட் பாலிசியில், அதாவது நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமஸ்டிக் கம்பெனியில் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போய், இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்னா WTOவில் we are having a separate tribunal for dealing this, அல்லது யூஎனில் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது. ஸோ அங்கே போய் டேரெக்டாக ஒரு கேஸை போட்டு விட்றாங்க. ஸோ இதில் நம்ம லாஸ் ஆகும் பட்சத்தில் காம்பன்சேஷன் அவங்களுக்கு ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஒரு 5 வருஷம் நீ வந்து முறையிடணும். அந்த 5 வருஷத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா தான் யூ கேன் கோ ஃபார் அவுட் சைட். ஏன் இந்த ஒரு முடிவு வந்தாங்க அப்படின்னா, வோடஃபோன் கேஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது வோடஃபோன் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து பண்ணாமல் கேமன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிலேருந்து பண்ணாங்க. இந்த கேமன் ஐலாண்டோட இந்தியா வந்து டேக்ஸ் அவாய்டன்ஸ், அதாவது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அங்கேருந்து அவங்க பண்ணுறதுனால இவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. வோடஃபோன் இங்கேயும் டேக்ஸ் எக்ஸம்ட் பண்ணுறாங்க, அங்கே கேமன் ஐலாண்ட்லேயும் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அப்போது இந்தியாவுடைய கிளைம் என்னென்னா, கேமன் ஐலாண்ட் வந்து உங்களுடைய ஹோம் கண்ட்ரி கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் 1985 ரெட்ரோஸ்பெக்டிவாக ஹேவ் டு பே ஆல் த டாக்ஸஸ். ஸோ இவங்க வந்து இதை இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அது ட்ராபேக்காக முடிஞ்சிச்சு. நம்ம தான் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் பே பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால இந்தியா வந்து வெரி கிளியர் தட் இனிமேல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் நடக்கக்கூடாது அப்படின்னு இது ஒரு ட்ராபேக். அடுத்தது லேண்ட் அக்விசிஷனில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. 2013 லேண்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறது சின்ஸ் 1950s இருந்தே பார்த்தீங்கன்னா ஈவன் 9th ஸ்கெடியூல், ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அக்விசிஷன் ரிலேட்டடாக தான் க்ரியேட் பண்ணப்பட்டது. இப்போ வரைக்கும் இந்த லேண்ட் அக்விசிஷனில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அந்த கோஆப்ரேஷன் அதுலேயும் நிறைய கொஞ்சம் லேகினஸ் வந்து இருக்குது. அண்ட் கரப்ஷன், ரெட் டேப்பேஷன் இதெல்லாமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கோஆப்ரேட்ஸ் உள்ள வர பயப்படுறாங்க. ஈவன் ஃபார் த லேபர் லாஸ், நமக்கு ப்ராப்பரான லேபர் லா கிடையாது. இப்போ தான் 2019 லேபர் கோட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இதன் மூலியமாக எல்லா பழைய லேபர் லாஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு ப்ராப்பரான லேபர் லாஸ், இவங்களுக்கான சோசியல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபர்தராக இவங்களுடைய மினிமம் வேஜாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் தென் பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் லாஸ் டேக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த டேக்ஸ் லாஸில் 2 மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். ஒன்று, டேக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது கம்பேர்ட் டு ஆல் த ஏஷியன் நேஷன்ஸ். இந்தியன் கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 50% மோராக இருக்குது அப்படிங்கிறது அப்போ இருந்த கிரிட்டிசிசம். 2வது, டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் பண்ணுறீங்க, டேக்ஸ் எவேட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸாக வந்து அப்போ உள்ள லா ப்ரிஸ்கிரைப் பண்ணிச்சு. ஸோ லேட்டர் இதை என்ன பண்ணுறாங்கன்னா 2மே சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் 29% 22% மாத்திரம். அண்ட் ஆல்சோ அந்த கிரிமினல் அஃபென்ஸ் அப்படிங்கிறத சிவில் அஃபென்ஸாக வந்து மாத்திரம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் சேஞ்சஸ். எதுக்காக அப்படின்னா கார்ப்பரேட்டை வந்து உள்ளே வந்து அட்ராக்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. எதுக்காக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கேனாட் இன்வெஸ்ட் இன் ஆல் த செக்டர்ஸ். இப்போ ஒரு ப்ரைவேட் வந்து உள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2 வேல வரும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ FDI பொறுத்தவரைக்கும் FDI அப்படிங்கிறது ஒரு கம்பெனியில் மோர் தென் 10% ஆஃப் த ஷேர்ஸ், அதாவது ஓனர்ஷிப் ரைட்ஸோடு வரக்கூடியது. FPIயில் ஓனர்ஷிப் ரைட்ஸ் பெருசாக இருக்காது. அண்ட் லெஸ் தென் 10% ஆஃப் த ஷேர்ஸில் தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ தீஸ் இந்த எஃப்டிஐ ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு கம்பெனி உள்ள வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணும்போது பீப்புள் கையில் மணி அதிகமாக வரும். ஸோ மணி வந்துச்சுன்னா பீப்புள் கேன் டிமாண்ட் ஃபார் மோர் ப்ராடக்ட். அப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸோ ஜிடிபி ரைஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் தட் அந்த சைக்கிள். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணதுனால தான் கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அதோடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறத இந்த ஓவரால் ஆர்டிக்கிள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேர்லாம் it is ban this carcinogenic hot banned drug. ஸோ இந்த ranitidine அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த ஏபிஐ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு மெடிசன் மேக் பண்ணும்போது 2 காம்போனண்ட் வந்து அதில் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஒன்று ஏபிஐ, இன்னொன்று எக்ஸிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒரு சென்ட்ரலான ஒரு கேட்டலிஸ்ட். இதுதான் அந்த மெடிசனுக்கு அதோடைய தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து கொண்டு வரும். வேறஸ் இந்த எக்ஸிபியன்ட் அப்படிங்கிறது இது வந்து பெரிய லெவலில் ஆக்டிவான காம்போனன்ட் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த மெடிசன் டெலிவர் பண்ணக்கூடிய சர்டன் கேரக்டர்ஸை கொடுக்கக்கூடியது தான் இந்த எக்ஸிபியன்ட் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட். இந்த ஏபிஐ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் கிடையாது. நம்ம சைனாவெலாம் ஃபுல்லாகவே நம்ம ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டர் வந்து சைனாவை தான் நம்பி இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த ranitidine அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆக்டிவ் ஃபார்மாக்யூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது இட் ஹேஸ் அ காம்போனன்ட் தட் இஸ் NDMA, N-நைட்ரோசோடி மெத்தில் அமைன் அப்படிங்கிற இந்த ஒரு காம்போனன்ட். இது வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து யூஎஸ்னாலையும் சரி அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னாலையும் சரி பேன் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த நிறுவனத்து மேலே நிறைய கேசஸ், லீகல் சூட்ஸ் ஃபைல் பண்ணதை அதுக்கு வந்து 2.2 பில்லியன் காம்பன்சேஷன் வந்து இப்போ நாங்கள் கொடுக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த நிறுவனம் வந்து பேன் பண்ணும்போது இந்த கம்பெனி இவங்களே வாலண்டியராக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் தே ஹவ் ஓப்பன்லி டிக்ளேர் தட் இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் 2020 வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் இந்த டைமில் பெரிய லெவலில் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலை. அண்ட் ஆல்சோ அதர் கம்பெனிஸ் இந்த ranitidine அப்படிங்கிற இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணலை. அதோடைய விளைவு இப்போது நிறைய இடத்துல இந்த ranitidine அப்படிங்கிறது வந்து யூசேஜில் இருக்கிறதாக இந்த ஆர்டிக்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு ட்ரக் வந்து இந்தியாவில் ட்ரக் அப்படின்னா நத்திங் பட் மெடிசன் அப்படிங்கிறது தான், அந்த ட்ரக் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ட்ரக் வந்து இந்தியாவுக்குள்ளே மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் வந்து முக்கியத்துவமாக, யார் வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் யார் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் ஃபார்மாகோபியா கமிஷன் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ட்ரக்கை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. அண்ட் இதை யார் ஹெட் பண்ணுறான்னா செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரியில் தேவைப்படும். ஓகே, சர்டன் ஆர்கனைசேஷன் அவருடைய ஹெட் யார் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் ஃபார்மாகோபியா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ட்ரக்கில் அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 50,000 பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ இதையும் ஆத்தர் வந்து இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஒரு பப்ளிக் ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் வந்து கொடுக்கணுமே தவிர அதுக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தேட் there's another செக்ஷன் பற்றி பேசியிருப்பார். செக்ஷன் 26A ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940. ஸோ இதன் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது இவங்களுடைய ட்ரக் ரெகுலேட்டரி செக்ஷன் தான் கம்ப்ளீட் பொறுப்பு ஒரு ட்ரக்கை வந்து உள்ளே விடுறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டாப் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிறத இதில் வந்து மீன் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய கொஸ்டின் என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து ranitidine அப்படிங்கிற இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸை இந்தியாவில் வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படிங்கிறது தான் இவருடைய மேஜர் கொஸ்டின். ஸோ ஏன் அப்படின்னா
இந்த ஐபிசி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் ப்ராப்பராக வந்து ரெகுலேட்டரி செக்லாம் பண்ணணும். ஸோ அதோடைய ப்ரொசீஜரையும் இவர் வந்து இதில் சொல்லியிருப்பார். இந்த ஐபிசி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டை வந்து ரிஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் அதுபடி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அவர் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத அந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுப்பாரு. தென் அதுக்கப்புறமும் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்பப்போ செக் பண்ணி ஸ்டேட் அண்ட் சென்டர் சேர்ந்தவங்க அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணி ப்ராப்பரான குவான்டிட்டிலாம் இருக்கா, ஸ்டாண்டர்டை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க இல்லை அப்படின்னா அவங்களுடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். பட் இந்த மாதிரியான எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் செக்டரில் எடுக்கலை. ஒய் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காரு. இப்போது நம்ம எடிட்டோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த ட்ரக் அப்படின்னு சொல்லும்போது அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ ஜென்ரலாக அதாவது டிசிஜிஐ, ஓகே, ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு சிடிஎஸ்சிஓ கீழே ஃபங்க்ஷன் ஆவாங்க. தட் இஸ் சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே தான் வரும். ஸோ இந்த டிசிஜிஐயோடைய மேஜர் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் மெடிக்கல் டிவைசஸை வந்து கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணுறது தான் இவங்களுடைய மேஜரான ஒர்க்கு. இது போக இவங்களுக்கு யார் அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரக் டெக்னிக்கல் அட்வைசரி போர்ட் அண்ட் ட்ரக் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிற ஒரு 2 அமைப்பு வந்து இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ now getting into the CDSCO, Central Drug Standard Control Organization. ஸோ இது யார் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ். ஸோ இந்த சிடிஎஸ்ஓ அப்படிங்கிற இந்த எஸ்சிஓ அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்தியாவில் நேஷ்னல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு வர்றாங்க. இவங்களுடைய மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரக்ஸை வந்து அப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதோடைய கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட் பண்ணுறது அண்டு அதுக்கு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணுறாங்க. இது போக இவங்க ஸ்டேட் ரெகுலேட்டர்ஸ் கூட சேர்ந்து ஒரு லைசன்சஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ரிலேட்டடாக, இல்லை இன்விட்ரோ ஃப்ளூயிட்ஸ், அந்த குழந்தைகள் டெஸ்ட் பேபிஸ் இந்த மாதிரி ரிலேட்டடான அது மாதிரியான ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து வந்து இவங்க பண்ணுவாங்க. இது போக ஒரு வேக்சினோ ஒரு ட்ரக்கோ வந்து நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா அது எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we are having a separate drugs and clinical trial rule 2019 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கீழே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த மேலே பார்த்தோம்ல சிடிஎஸ்சிஓ கீழே இந்த ட்ரக் கண்ட்ரோல் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அது அவருக்கு எல்லாம் சிடிஎஸ்சிஓ இருக்குது. ஸோ இவர் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் திஸ் ஒரு ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறதுல இருந்து அந்த கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒருவேளை யாருக்கா பாதிப்பு வந்துச்சு அப்படின்னா நார்மலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு ஹியூமனுக்கோ இல்லை அனிமலுக்கோ, பட் அது வந்து வாலண்டியர் பீப்புள் மட்டும்தான் வந்து அலோடு. அண்ட் இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டிஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே. நார்மலாக ஒரு ட்ரக்ஸு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 30 days வந்து மினிமமாக வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 30 days கிளினிக்கல் ட்ரையல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் அதோடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் they will just finally fix it off. whereas இப்போது அவுட் சைடு இந்தியா ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள கண்ட்ரீஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 90 daysல அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் ஓவரால் திங். இப்போது ட்ரக் அப்படின்னா என்ன, அதோடைய டெஃபினேஷன் பார்த்தோன்னா இது include vaccines, LMO, living modified organisms and stem cell derived products. ஸ்டெம் செல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, குழந்தைகள் பிறக்கும்போது அந்த அம்மாவுடைய தொப்புக்குடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு லிக்யூட் தான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சு லேட்டர் அதை வச்சு லேபில் யூ கேன் கிரியேட் மெனி ஆர்கன்ஸ். இப்போ ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்காக இருக்கட்டும், எனி ஆர்கன்ஸ் வந்து அது மூலிமா க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இப்போ அது வந்து எல்லாமே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் டயபெட்டிக்ஸ் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூசேஜில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில நியூஸும் இருக்குது. ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு த ட்ரக். நெக்ஸ்ட் நியூஸ் பேர்லாம் கர்நாடகாவுடைய சோசியல் செக்யூரிட்டி பில், நம்ம அந்த கிக் எக்கனாமி அது ரிலேட்டடான ஒரு ஆர்டிக்கல் இது. ஸோ கிக் எக்கனாமினா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ ஒய் டு வி நீட் அ கிக் எக்கனாமி? ஸோ கிக் எக்கனாமி அப்படிங்கிறது நார்மலாக அதோடைய டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ கான்ட்ராக்ட் லேபர்ஸ்.
இப்போ இந்தியாவில் வந்து அதிகப்படியான ப்ராப்ளம்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத வி ஆர் ஃபேஸிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிக் எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக இந்த கிக் எக்கனாமி அப்படிங்கிறது கான்ட்ராக்சுவல் நான் பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸ், இதில் வந்து ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து இன்க்ளூட் ஆவாங்க. ஸோ ஏன் இந்த கிக் எக்கனாமியை நோக்கி பீப்புள் அதிகமாக போகிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 2021 கிட்டத்தட்ட ஒரு 7.7 மில்லியன் பீப்புள் வந்து இந்த கிக் எக்கனாமியில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ரிப்போர்ட் பிரகாரம் 2030 23.5 மில்லியனுக்கு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கணிக்கப்படுது. ஸோ இஸ் தட் மேக் எனி பெனிஃபிட் ஃபார் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா, அதிகப்படியான அன்எம்ப்ளாய்மெண்ட்டை இந்த செக்டார் வந்து இப்போ உள்வாங்குது அப்படிங்கிறது தான் இங்கே மீன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதோடைய லெஜிஸ்லேஷன், இந்தியாவில் கிக் எக்கனாமி ரிலேட்டடான லெஜிஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் லெஜிஸ்லேஷன் முன்னாடி அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிக் எக்கனாமியில் இந்த மாதிரி நான் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மி. ஆஸ் பர் ஒன் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரியான இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த மாதிரியான ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், வாட் எவர், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிலோ 11,000 rupees தான் வந்து சம்பளம் வாங்குகிறாங்க பெர் மந்த் அப்படிங்கிறது. இன்னொன்று இவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கிடையாது. ஜாப் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அவங்களுடைய ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு பிளாக் ரெக்கார்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ பெரிய அகெயின் எம்ப்ளாய்மெண்ட் தேடுறதும் இவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் சோஷியல் செக்யூரிட்டி எதுவும் கிடையாது, இன்சூரன்ஸ் கவரேஜ் எதுவும் கிடையாது, தென் லேக் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் பவர் இங்கே இல்லை. ஸோ this is ஒன் ஆஃப் த மேஜர் ட்ராபேக். இப்போ கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கும்போது இந்த யூனியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த கலெக்டிவாக ஒன்றா வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கும்போது அது வந்து நிவர்த்தி பண்ணப்படும். பட் இங்கே வந்து இண்டிவிஜுவல் டாஸ்க் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஜாப் நேச்சர் இருக்கிறதுனால இங்கே கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிறது யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நிறைய ஜொமேட்டோ இவங்களுடைய எம்ப்ளாயீஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் த ஸ்ட்ரைக் ஹேஸ் நாட் எக்ஸிடட். ரொம்ப நாள் அது வந்து நீடிக்கலை, ஜஸ்ட் அப்படியே வந்து டெல்யூட் ஆயிடுச்சு. ஸோ த மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது போக ஏன் வந்து ஒரு கண்ட்ரியில் கிக் எக்கனாமி, நம்ம எம்ப்ளாயீஸ் சைடில் பார்த்தோம், ஏன் வந்து கிக் எக்கனாமி நோக்கி போகிறாங்க. எம்ப்ளாயர்ஸ் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ தீஸ் இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இந்த ஃபுட் ஆப் எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி கோவிட் டியூரேஷனில் நல்லாவே வந்து டீப் ரூட்டட் ஆகிடுச்சு. ஸோ தட் பீப்புள் கையிலேயும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. ஸோ தே கேன் ஈஸிலி பெனிட்ரேட் இன்டு த மார்க்கெட். ஒன்று. ரெண்டாவது, லேபர் காஸ்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. நான் ஆல்ரெடி சொன்னேன், லைக் ஒரு மாதத்துக்கு வந்து 11,000 கீழே தான் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இது போக 47% ஆஃப் த கிக் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்கில் ஜாப்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 31% ரொம்ப லோ ஸ்கில் ஜாப். இந்த கிக் ஒர்க்கர்ஸ், இந்த நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஆல்சோ ஹை லெவல் ஜாப்லேயும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இட் இன்க்ளூட் எவ்ரி திங். பட் மேஜர் போர்ஷன் அப்படிங்கிறது இந்த லோ ஸ்கில்டு அண்ட் மீடியம் ஸ்கில்டு ஜாப்ஸில் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்க்கான என்னென்ன லெஜிஸ்லேஷன் லாஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 இதில் தான் ஃபஸ்ட்டு கிக் ஒர்க்கர்ஸை ஒரு செப்பரேட் கேட்டகரியாக, ஒரு தனி கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர்ஸாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அண்டு கோட் ஆன் வேஜஸ் 2019 பொறுத்த வரைக்கும் மினிமம் வேஜ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு நேஷன் வைடாக எல்லா ஒர்க்கர்ஸ்க்குமே அப்ளை ஆகும் அப்படிங்கிற, கிக் ஒர்க்கர்ஸ்க்கும் பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். தென் நித்தி ஆயோகோடைய ரிப்போர்ட், இதில் இந்த கிக் ஒர்க்கர் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிப்போர்ட் 2022 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஸ்கில் இனிஷியேட்டிவ்ஸ் தேவை. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுடைய திறனை மேம்படுத்தணும். அண்ட் ஆல்சோ சோஷியல் செக்யூரிட்டி சைடில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டாக இருக்கட்டும். இப்போ நார்மலாக வந்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிறதுலாம் உண்டு. 15% வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க.
ஸோ அதை வந்து ஃபைனலாக வந்து they will get it ஒன்ஸ் வேலையை வந்து சென்ட் பண்ணும்போது. பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கிளைம். ஸோ இதுக்காக ஒரு ரோல் மாடல் ஸ்டேட்டாக செகண்ட் ஸ்டேட்டாக கர்நாடகா வந்து கிக் ஒர்க்கர்ஸ் செக்யூரிட்டி பில் அப்படின்னு சொல்லி 2023 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தென் இந்த ஆர்டிக்கலில் என்ன பேசியிருக்காங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் கிக் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதை செட்டப் பண்ணுறாங்க. இது கீழே எல்லா கிக் ஒர்க்கர்ஸ், இன்டர்மீடியரிஸ் அண்ட் ஆல்சோ த எம்ப்ளாயர் அந்த கம்பெனி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு லேட்டர் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ஷோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ரெண்டாவது சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட். ஸோ இந்த வெல்ஃபேர் ஃபண்டில் தான் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த செஸ் வந்து யாருக்கு போடுவீங்க, இதுதான் இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. அதாவது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த செஸ் அப்படிங்கிறது சென்ட்ரலோடைய டைரக்ஷனில் சென்ட்ரல் இந்த லேபர் கோட் பேஸ் பண்ணி 2%லேருந்து 5% வரைக்கும் போடுறாங்க. இந்த 2% to 5% என்ன கேட்டகரி அப்படின்னா 2% அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது. அண்ட் 5%ங்கிறது இந்த ஓவரால் இந்த லேபர்ஸோடைய அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இஃப் யூ see the last para you can see it easily. ஓகே, ஸோ இது வந்து அந்த ஒர்க்கர்ஸோடைய ஓவரால் அந்த ஏர்னிங்கை வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பில். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் இவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ டர்ன் ஓவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் அவங்க ப்ராப்பரான டர்ன் ஓவர் காமிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஃபேக் டர்ன் ஓவர் வந்து காமிப்பாங்க. ஸோ தட் அதில் நீங்கள் வந்து ஒரு 2% போடும்போது கம்மியாக தான் வரும். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒர்க்கருடைய ஏர்னிங்லேருந்து போடும்போது இது கொஞ்சம் ஆப்டபிளான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5% இப்போ நார்மலாக இவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோவுடைய அந்த ஓவரால் ஆர்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நபர் வந்து ஓவரால் இந்த ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி 4700 வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கு ஒரு இயர் வந்து சேர்க்க முடியும். அதாவது அவங்க மேலே ஒரு 5% நீங்கள் வந்து அவங்க இப்போ டெலிவரி நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது டோட்டலாக 50 ரூபா அப்படின்னா அதில் ஒரு 5% வந்து ஆட் பண்ணி 2.5 ருபீஸை வந்து ஆட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஓவராலாக வந்து ஓவரால் இந்த ஆர்டர் ஆவரேஜ் கேட்டகரியை பேஸ் பண்ணும்போது 4700 வந்து சேர்ப்பாது. இந்த 4700 அப்படிங்கிறது இட்ஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இவங்களுடைய ஏர்னிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,000 இவங்களுடைய ஏர்னிங்கை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு அமௌண்ட் தான் அப்படிங்கிறத இதில் வந்து பேசியிருப்பார். தென் இந்த 2% அப்படிங்கிற இந்த ஒரு லிமிட் வந்து இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள். யூ கேனாட் ஃபிக்ஸ் இட் ஆஃப். ஸோ இது ரெண்டுக்கு இடையில ஒரு பேலன்ஸான ஒரு அமௌண்ட்டை வந்து செஸ்ஸுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெட் த்ரூ வித் இட். ஒரு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். பிகாஸ் வரக்கூடிய அந்த ஃபண்ட் அப்படிங்கிறது சோஷியல் செக்யூரிட்டிக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில் யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து கெயின் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பேசியிருப்பாங்க ஃபுல்லாகவே. ஓகே, இல்லை வேறு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆன் செக்யூரிட்டி சோஷியல் செக்யூரிட்டி 2020 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ் பிளான்ஸையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இந்த பில்லில். இது போக ஃபேர் பே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இட்ஸ் வெரி லெஸ் அமௌண்ட். ஸோ அதனால் ஒரு ஃபேர் பே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு அல்காரிதமிக் டிரான்ஸ்பரண்ட் அவங்க ப்ராப்பராக வந்து என்டர் பண்ணி டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் பே கொடுக்கணும். அண்ட் அந்த சிஸ்டம் ஒரு கிக் ஒர்க்கர் டேட்டா போர்ட்டபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுக்காங்க. அதன் மூலியமாக ஒர்க் ஹிஸ்ட்ரி, அந்த பர்சனுடைய ரேட்டிங், அவங்களுடைய ஸ்கில் சர்டிஃபிகேஷன், இது போக ஹீட் ப்ரொடெக்ஷன் பாலிசிஸ், இது எல்லாமே வந்து அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஓவரால் இந்த கிக் ஒர்க்கர் இந்த இதில் வந்து தே ஹேவ் டிஸ்கஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம். இட் இஸ் அ ஃபேர் ஷேர் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே யூனியன் மினிஸ்டர், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் மீட்டில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த பெரிய கம்பெனிஸ் வந்து பெரிய கூகுள் இந்த மாதிரியான நிறுவனங்கள், மெட்டா,
நியூஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நியூஸ் கம்பெனிஸோடைய கண்டென்ட்டை இவங்க வந்து யூஸ் பண்ணி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்த்துடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம், இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போவே வந்து இந்த லோக்கல் அந்த ட்ரெடிஷ்னல் நியூஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராஃபிட்லாம் கெயின் பண்ணுறது. இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு லா இல்லை, கொண்டு வரணும். பிகாஸ் ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பூல் பண்ணி அது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டாவை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால யாரும் அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் நியூஸ் ஏஜென்சிஸோட வெப்சைட்டை விசிட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ குறைஞ்சி போச்சு. ஸோ அதனால் தேர் சஃபரிங் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பேசியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் முக்கியமாக பேசியிருப்பாங்க என்னென்னா, மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக் நியூஸ் வந்து கண்ட்ரியில் வந்து ப்ரிவேல் ஆகிக்கிட்டு இருக்குது. தட்ஸ் அ மேஜர் செக்யூரிட்டி த்ரெட். ஸோ இதை அதை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம செடிஷன் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் 124A இது வந்து இப்போ பிஎன்எஸில் வந்து 156 ஐ கெஸ் ஜஸ்ட் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த கேட்டகரிகளை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான அவதூறான கருத்துக்கள் தெரிவித்தா அவங்க மேலே குண்டர் சட்டம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. பட் ஆல்சோ நமக்கு வந்து செக்ஷன் 66 ஆஃப் ஐடி ஆக்ட் இதுவும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டை அவதூறாக இது பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவங்க மேலே கிரிமினல் சார்ஜஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அதர்ஸ் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்டு, ஏன்னா அது ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வயலேட் பண்ணுறதுன்னு சொல்லி கண்டெயில் பண்ணியிருப்பாங்க. பட் தெர் இஸ் செக்ஷன் 69A ஆஃப் ஐடி ஆக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த அவதூறான கண்டென்ட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ரைட்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் கவர்மெண்ட் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு புது இனிஷியேட்டிவ்ஸை வந்து உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது எந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் ஐடி ரூல், ஐடி இன்டர்மீடியரி கைட்லைன் அண்ட் டிஜிட்டல் மீடியா எத்திக்ஸ் கோட் ரூல் 2021. இந்த ரூலை வந்து வி ஆர் ஜஸ்ட் அமெண்டிங் இட் இன் 2023 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம். இதில் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறத அண்டர் பிஏபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்குள்ளே கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதாகவும், இவங்க தான் ஓவரால் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான கருத்துக்களை இவங்க ஐடென்டிஃபை பண்ணி தே வில் ரிஃபைன் த ஓவரால் கண்டென்ட் அப்படிங்கிறது தான் இந்த கவர்மெண்ட் சொன்னது. இதை எதிர்த்து பார்த்திங்கன்னா மார்ச் 2024 பாம்பே அதுக்கு பிஃபோரே அந்த 2023 அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போதே பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போதே மார்ச் 2024 சென்டர் வந்து ஒரு அறிவிப்பு விடுறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. அது கீழே ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அப்படிங்கிறது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோக்குள்ளே நாங்கள் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வேறு எந்த ஒப்பீனியன்னு சொல்லாமல் பாம்பே கோர்ட்டில் வந்து ஆல்ரெடி இது வந்து ஹியரிங்கில் இருக்கிறதுனால அது வரைக்கும் இது நடைமுறைக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தென் லேட்டர் பாம்பே கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதை நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லி நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒய் பிகாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது கவர்மெண்ட்டுடைய கண்டென்ட் யார் போட்டாலும் அவங்க மேலே ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கண்டென்ட் ரிமூவல் சொல்கிறாங்க, பட் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது நார்மலாக நீங்கள் கவர்மெண்ட்டை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதே நிப்பாட்டிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு டெமோக்ரஸியில் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை வந்து பெரிய லெவலில் கர்டைல் பண்ணுது. இப்போது நீங்கள் ரைட் டு ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா, இட் வில் ஃபால் ஃப்ரம் ஆர்டிகல் 19 clause 1 சப்கிளாஸ் ஏல யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அது கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ட்ரின்சிக் ரைட்டு தான் ரைட் டு ப்ரெஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது அந்த ரைட் வந்து இங்கே கட்டையில் ஆகும். அண்ட் ஒரு காமன் பீப்புளும் வந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஃப்ரீயாக பதிவிட முடியாது. பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணி அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்க, பயப்படுவாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பாசிட்டிவ் போஸ்டரை மட்டுமே மீடியாவில் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று கவர்மெண்ட் வந்து சோலோவாக ஒரு சிங்குலாரிட்டி ஆஃப் ட்ரூட்டாக தன்னை காமிக்க வந்து ட்ரை பண்ணுது. அவங்க தான் மோனோபோலியாக எது உண்மை எது போயின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. மேஜர் த்ரெட் டு டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி வாதாடி இருப்பாங்க. இதை தொடர்ந்து அந்த திங் வந்து கர்டைல் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஓவரால் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸ்கூலிங் இன் இந்தியா இன் டைம்ஸ் ஆஃப் புவர் ஏர் குவாலிட்டிஸ். இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக இருந்துச்சு. பட் கவர்னன்ஸில் வந்து இந்த ஆர்டிக்கல் தேவைப்படும். இஃப் யூ லுக் ஓவர் எப்படி இந்த ஸ்கூலிங்ஸ் வந்து கோவிட் டியூரேஷனில் ஆன்லைன் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க. அண்ட் இந்த ஆன்லைன் மோட்னால
சில்ட்ரனுக்கு நிறைய பிஹேவியரல் இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஒன்று அடிக்ஷன் டு த கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை அதர் பார்னோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை தேர் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் திஸ் டேப்ஸு, அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், ஐசைட் வந்து பாதிக்கப்படுறதா இருக்கட்டும். அண்ட் மோரோவர் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட்டாக நல்லாயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது பாடத்தை தாண்டி லைஃப் அப்படின்றத என்னென்னு படிச்சுப்பாங்க. அந்த கூட இருக்கக்கூடிய பியர்ஸ்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், அண்டு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸில் வந்து வராது. ஸோ பெரிய லெவலில் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறத தாண்டி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக் பண்ணும்போது தீஸ் ஃபேக்டர்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணி தான் பாலிசி மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான். இட் இஸ் அகெயின்ஸ்ட் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். அண்டு நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹைப்ரிட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது கொஞ்சம் ஆன்லைன் மோடில், கொஞ்சம் வந்து ஸ்கூல்ஸில் தட்ஸ் அன் எக்ஸ்கியூஸ் தே ஆர் டேக்கிங். ஸோ அதுவும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இவர் ஓவரால் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது பெரிய இம்பார்ட்டண்ட் இல்லை, நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாகிஸ்தானில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் போய்கிட்டே இருக்குது. மிஸ்டர் இம்ரான் கான் அப்படிங்கிற 2023 அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ IMFல இருந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு 7 பில்லியன், ஏன்னா எக்கனாமிக் க்ரைசிஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதாவது ரொம்ப அபவ் 10 அந்த டபுள் டிஜிட்டில் போய்கிட்டு இருக்கிறதுனால எக்கனாமி பெரிய லெவலில் பாதிக்கப்படுது. ஸோ IMFலேருந்து ஒரு பெயில் அவுட் அமௌண்ட் வந்து ஒரு 7 பில்லியன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இவர் கான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இம்ரான் கான் ஜெயிலில் இருந்துக்கிட்டே அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்ட்டை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண சொல்லி ஒரு கால் கொடுக்காது. ஸோ ஓவராலாக பாகிஸ்தானில் எல்லா ரீஜன்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஓவரால் நியூஸ். இன்றைக்குடைய நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.